ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்துக்கு மேலே 2 விளக்க வச்சு ஏற்றுறது மூலயமா உங்கள் வாழ்க்கையிலும் சுக்கிர திசை அடிக்க போகுது. பித்ருக்களோட ஆசி மூலயமா உங்கள் வாழ்க்கையிலையும் சுக்கிரயோகம் கிடைக்க போகுது. பொதுவாகவே தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம பித்ருக்களோட சாபத்தை போக்கிக்கிறதுக்கும் பித்ரு கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, தானம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சில பூஜை முறைகள், தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வீட்டில் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இந்த வருடம் தை அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வருது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம். அதுலேயும் தை அமாவாசை வர்றது கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் நம்ம மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக தவற விடவே கூடாது. இந்த நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அது மேலே 2 அகல் விளக்கு வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க. இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரமோ இல்லை அதிக காசோ செலவு பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. அந்த வெள்ளை மொச்சையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டோட பூஜை ஏரியில் எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக தட்டு ஒன்று வச்சு அந்த ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை அந்த தட்டில் பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே 2 அகல் விளக்கை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த ஒரு தீபம் நம்ம பித்ருக்கள் நினச்சி ஏற்றணும். அதே நேரத்தில் சுக்கிர பகவானுக்கு போய் சேர்றதா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. எங்களுக்கு சுக்கிர திசை கிடைக்கணும், சுக்கிர பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சை மேலே நாங்கள் தீபத்தை ஏற்றுறோம்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் பித்ருக்கள் ஆசை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானோட ஆசை கிடைச்சி உங்கள் வாழ்க்கையிலையும் சுக்கிர திசை அடிக்கும். அதனால் பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தினத்தன்னைக்கு மறக்காமல் இந்த ஒரு தானியத்து மேலே இந்த வெள்ளை மொச்சை மேலே விளக்கேற்றி சுக்கிர பகவானோட ஆசையை பெறத்துக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.